இப்போ நீங்கள் பார்த்த இந்த மாதிரியான ஆர்ட் இமேஜஸ் இது மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோஸ் நம்மளுடைய இமேஜஸை வச்சு ஃப்ரீயாக ஈஸியாக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆர்ட் இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டூலில் எடிட் பண்ணியோ இல்லை கிராஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண கிடையாது. கூகுள் ரீசெண்டாக லான்ச் பண்ண நானோ பனானா அப்படின்ற டூலில் சிம்பிளாக ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் அண்ட் ஒரு ப்ராம்ப்ட் இருந்தால் போதும் இந்த மாதிரி இமேஜை நாம ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு சிம்பிளாக கூகுள் ஜெமினி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரக்டாக குரோம் ப்ரௌசரில் போய் நீங்கள் கூகுள் ஜெமினின்னு சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்லேயே நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பனானா சிம்பிள் போட்டு இமேஜ்னு சொல்லியிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரீசெண்டாக லான்ச் பண்ண நானோ பனானா அப்படிங்கிற டூல். இது வியோ தெரியும் மாதிரி பெய்டு டூல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டூல் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த இமேஜை நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்ற நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் இங்கே போட்டு ஆல்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இமேஜ் ஜென்ரேட் ஆகிரும். இப்போ இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் ப்ராம்ப்டில் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் பிளேஸ் ஆகக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றதான். எஸ், ப்ராம்ப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துலையும் சூப்பர் ஸ்டார் இருக்கும். அங்கே நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் இந்த இடத்துல இமேஜில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரோட இமேஜ் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய நேமோ அவங்களுடைய ப்ரொஃபஷன் இல்லை அங்கே நீங்கள் என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை அந்த டீடைல்ஸ் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இமேஜில் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இதை மட்டும் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணும்போது மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது நீங்கள் டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.